வணக்கம். நிஃப்டிக்கான போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். நேற்று நம்ம கொடுத்துருந்த மிட் பாயிண்ட் 25,800. நம்ம கொடுத்துருந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு கீழே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் க்ளோஸ் வச்சுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி நம்ம சப்போர்ட் மேலே க்ளோஸ் வச்சது தான். அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து நம்மளோட மிட் பாயிண்ட் வரைக்கும் மார்க்கெட் அப்சைட் மூவ்மெண்ட் இருந்துச்சு. பட் நம்ம ஏற்கனவே ப்ரீ மார்க்கெட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் 800க்கு மேலே ட்ரேட் ஆனால் மட்டும்தான் பை சைட் கன்சிடர் பண்ண முடியும்னு. ஸோ இது ஒரு சின்ன பாசிட்டிவான இன்டென்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ நம்ம சொன்ன சப்போர்ட்டை தக்க வச்சுருக்கு. நம்ம சொன்ன சப்போர்ட் 635 அந்த ரேஞ்ச் சொன்னோம். 10 பாயிண்ட்ஸ்க்கு முன்னாடியே சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் இன்றைக்கி மேலே தான் முடிஞ்சிருக்கு. பட் ப்ரீமியம் சுத்தமாக கொடுக்கல. 2 பக்கமும் ப்ரீமியம் செம்ம டிகேல இருந்தது. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த வீக் செல்லர்ஸ்க்கான வீக்னா இதுதான் ஒரிஜினல் செல்லர்ஸ்க்கான வீக்காக இருக்குது. செல்லர்ஸ் ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க. ஸோ நாளைக்கு இன்றைக்கோட ரேஞ்சு இன்னையோட ப்ரீமியம் இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது நாளைக்கு ஒரு நல்ல மூமெண்ட் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸ், அதாவது 700 to 800 ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணி ப்ரீமியம்ஸ் எல்லாம் ரொம்ப டிக் ஆகிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நாளைக்கு ட்ரேட் பண்ணும். எக்ஸ்பைரி பொறுத்த வரைக்கும் 0 to ஹீரோ கிடச்சா நல்லபடியாக இருக்கும். அதாவது ஒரு எஃபெக்டிவான 0 to ஹீரோவாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் டோட்டலாக சைட்வேஸில் இருக்கும். ப்ரீமியம்ஸ் எங்கே எடுத்தாலுமே நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும்.